ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பூங்கொடி அப்படிங்கிற சீரியலில் என்ன படப்புறாங்க பார்க்க போகிறோம். சன் டிவியில் உள்ள பூங்கொடி அப்படிங்கிற சீரியல் 11:30க்கு ஒளிபரப்புறாங்க. அதில் வந்து என்ன ஆச்சு அப்படின்னா, சரவணனை எப்படியாவது படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி பூங்கொடி வந்து முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் சரவணன் ஃப்ரெண்டு சொல்ல, நமக்கெல்லாம் படிப்பே வராதுன்னு சொல்ல, வாயை மூடுடா, யார் சொன்னால் பூங்கொடி சொல்லியிருக்கா, கண்டிப்பாக படிப்பு வரும், நான் படிப்பேன், வாயை மூடு அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ வந்து அவர் படிப்பு வருமா அப்படின்னு படித்து பார்க்குறாரு. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பூங்கொடி வந்து அவங்கள படிக்க வச்சுருவாங்க. நல்லாவா இது தெரியுது. இப்போ இந்த சீரியல் இதுக்கு அடுத்து செல்லமே அப்படின்னு சொல்லி புதுசாக ஒரு சீரியல் ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த சீரியல் ரொம்ப நல்லா போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த செல்லமே அப்படிங்கிற சீரியல் கணவன் மனைவி 2 பேருமே வந்து பிரிஞ்சிருக்காங்க. கணவன்கிட்ட ஒரு பையனும் மனைவிட்ட ஒரு பொண்ணு வந்து இருக்குது. இப்போ வந்து சென்னைக்கே வந்துட்டாங்க. ஸ்கூலில் சேர்க்கலாம்னு சொல்லி ஒரு பெரிய ஸ்கூலில் வந்து சேர்க்குறாங்க. சேர்த்தவுடனே அதே சமயம் அந்த பையனை அந்த ஸ்கூலில் இருக்க அப்பா கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்காரு. இங்கே பிரின்ஸிபல்கிட்ட வந்து கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ வந்து உங்கள் வீட்டுக்காரர் என்ன பார்க்குறாரு, எங்கே இருக்காருன்னு கேட்குறாங்க. அதுக்கு என்ன பதில் சொல்லாமல் முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதே சமயம் அவர் வந்துக்கிட்டு இருக்காரு. இதைத்தான் வந்து காட்டுறாங்க. இந்த சீரியலில் 2 குழந்தைகளும் ஒன்று சேர்ந்து ஒரு அப்பா அம்மா சேர்த்து வைப்பாங்களா? ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்தாலே வந்து பிடிக்கல. இப்போது மனைவி அப்படிங்கிறது வேண்டாம் அப்படின்னு அவர் நினைக்கிறார், கணவன்கிறது வேண்டாம்னு நினைக்கிறாங்க. இப்போ என்ன சண்டை, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்த்து சேர்த்து வைக்க போகிறாங்க குழந்தைங்க. அப்படி தான் இதேமாதிரி நிறைய சினிமாக்கள் பார்த்துருக்கோம், சீரியல் பார்த்துருக்கோம். இருந்தாலும் இந்த சீரியலில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ வந்து பார்த்தோன்னா நிறைய இடங்களில் வந்து குளிர் பிரதேசம் மட்டும்தான் வந்து பார்த்தோன்னா பனிப்பொழிவுலாம் இருக்கும். ஆனால் இப்போ எல்லா இடமே இந்த பனிப்பொழிவு வந்து வந்திருக்கு. இப்போ ஊட்டியில் கூட பனிப்பொழிவு வந்திருக்கு. அதே மாதிரி சவுதி அரேபியா அப்படின்னாலே வந்து பார்த்தோன்னா வெயிலுக்கு தான் ரொம்ப ஃபேமஸ். அங்கெல்லாம் பனிப்பொழிவு. ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்தா ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம், அங்கே பனிப்பொழிவு ரியாத்துலலாம் வந்து கொட்டுன்னு கொட்டுது. இது ரொம்ப ஆச்சரியத்தை ஏற்படுத்து. ஏன்னா வறண்ட சூழ்நிலை இருக்குது, இங்கே எப்படி பனி கொட்டும் அப்படின்னு. இப்போ எல்லா இடமே வந்து காலநிலை மாறியாச்சுன்னு சொல்லலாம். 100 ஆண்டுகளுக்கு பிறகு திருநெல்வேலியில் கூட வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பனிப்பொழிவு வந்து கொட்டுன்னு கொட்டிகிட்டு இருக்கு. ஊட்டிலையும் அப்படி தான், எங்கே பார்த்தாலும் வெள்ளை வெளியேன்னு காஷ்மீர் மாதிரி இருக்குது, 0 டிகிரியில் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் காஷ்மீரில் நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பனிப்பொழிவே இல்லை. மணலி அங்கெல்லாம் கூட வந்து பனிப்பொழிவு இல்லாதனால வந்து பார்த்தா ஃபேக்காக வந்து பார்த்திங்கன்னா லாரியில் வந்து கொட்டி வந்து எல்லோரும் விளையாடணும் அப்படிங்கிறதுக்காக வந்து பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி இருக்கும்போது இங்கே சவுதி அரேபியாவில் வெயிலுக்கு புகழ் சொன்னாங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அங்கே எங்கே பார்த்தாலும் பனிப்பொழிவு இருக்குது. இப்படி காலநிலை வந்து எப்படின்னே தெரியல, எங்கே எப்படின்னே எல்லாமே வந்து மாறி போச்சு. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ துபாயிலலாம் கூட அங்கெல்லாம் மழை பெய்யறதுக்கு சான்ஸே, மழையே பெஞ்சது கிடையாது. செயற்கை மழை தான் பெய்யும், இயற்கை மழையே கிடையாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ துபாயில் மழை கொட்டுன்னு கொட்டி எல்லா காரே வந்து மிதந்து போகிற அளவுக்கு வந்து மழை பெய்யுது. இதெல்லாம் எல்லாருக்குமே இந்த ஆச்சரியத்தை ஏற்படுத்தி, எப்போ யாருக்கு என்ன அப்படின்னா அந்த மாதிரி இருக்கும்போது இப்போ ஊருக்கு ஊரும் வந்து நாட்டுக்கு நாடு எல்லாமே இந்த வேறுபாடாக தான் இருக்குது.